த்ரூ அவுட்டே அவர் எப்போவுமே ஏதாவது ஒரு இம்ப்ரவைசேஷனோ ஏதாவது ஒரு ஐடியா சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அவரே சொல்லுவார், எங்க நான் ஒரு நல்ல அசோசியேட் டைரக்டர் சார் அப்படின்னு சொல்லி. கூலிங் கிளாஸ் ஒரு பாக்ஸ் ஃபுல்லாக கூலிங் கிளாஸ் எடுத்துகிட்டு வராங்க. சன்கிளாஸ் எடுத்துகிட்டு வந்து என் புருஷனுக்கு எவ்வளவு ஒருத்தைய 2வது கல்யாணம் பண்ணி வைக்க போறீங்களா? அதுக்கு நாள் நட்சத்திரம் பார்த்து தேதி குறிக்கிறதுக்கு ஜோசியர் வேற வரணுமா? வருவாரு. அந்த ஜோசியர் சொல்றத கேட்டு உங்க எல்லாருக்குமே ஹார்ட் அட்டாக் வருதா இல்லையான்னு பாருங்க. ஏய் குமார், வண்டி நிறுத்து. பூர்ணிமா மேடம் கால் பண்ணுறாங்க, ஸ்பீக்கரில் போடுறேன். போடு. மேடம் சொல்லுங்க மேடம். பாபு அண்ணன், நீங்களும் குமாரி இப்ப எங்க இருக்கீங்க? என்னடா சொல்றது, ஒரு இங்கிலீஷ் ஆக்ஷன் மூவி பார்க்கறதுக்காக தியேட்டருக்கு போயிட்டு இருக்கோம் மேடம். இப்ப நீங்க தியேட்டருக்கு போய் படமும் பார்க்க வேண்டாம், குடமும் பார்க்க வேண்டாம். நீங்க 2 பேரும் அர்ஜென்ட்டா எனக்கு ஒரு பெரிய ஹெல்ப் பண்ணணும். உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னா கடவுளை பார்க்கறதுக்கு அப்பாயின்மெண்ட் இருந்தாலும் அதை கேன்சல் பண்ணிட்டு வருவோம் மேடம். நாங்க என்ன ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லுங்க மேடம். இந்த வீட்ல என்னோட வாழ்க்கையே கேள்விக்குறியாயிடுச்சு. என் ஹஸ்பண்டுக்கு செகண்ட் மேரேஜ் பண்ணி வைக்கிறதுக்கு எல்லாரும் தீவிரமா ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஐயோ, என்ன மேடம் சொல்றீங்க? ஃபர்ஸ்ட் வைஃப் நீங்க இருக்கும்போது உங்க ஹஸ்பண்டுக்கு செகண்ட் மேரேஜ் எப்படி பண்ண முடியும்? சட்டப்படி இது பெரிய அஃபென்ஸ் மேடம். இது விஷயமா தான் ஹெல்ப் கேக்குறீங்களா? நாங்க பாத்துக்கிறோம் மேடம். ஏய், உங்ககிட்ட சட்ட ஆலோசனை கேட்டலாம் நான் ஃபோன் பண்ணல. அப்படின்னா நானே ஸ்ட்ரைட்டா லாயர் கிட்ட பேசிருக்க மாட்டேனா? கோர்ட் கேஸ்னு போகாமலேயே இந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்தணும்ங்கறதா என்னோட நோக்கம். அழகு சிலையாட்ட இருக்கிற உங்களை விட்டுட்டு எப்படி மேடம் இன்னொரு பொண்ணை உங்க ஹஸ்பண்ட் கல்யாணம் பண்ண நினைக்கிறாரு? நான் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. அவருக்கு ஏதாவது கண்ணுக்கு குருடாகி போச்சா? அவர் ஒன்னும் என்ன ஒதுக்க நினைக்கல. அவரை கல்யாணம் பண்ண நினைக்கிறாளே, அவதான் என்ன ஒதுக்க வச்சிட்டா. யாரு மேடம் அவங்க? வேற யாரு, சிந்துன்னு இருக்கால அவதான். அவங்களா? ஆமா. எல்லார் சப்போர்ட்டோடையும் என் வீட்ல வந்து உட்கார்ந்துகிட்டு என் வாழ்க்கையை நாசம் பண்ண பாக்குறா. கோழியோட கழுத்தை திருக்குற மாதிரி அப்படியே அவங்க கழுத்தை திருக்கி போட்டுடலாம்ல மேடம்? அதோட எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிரும்ல? அவளை கொலை பண்ணிட்டு நான் ஜெயிலுக்கு போய் உட்காரதா? கத்தி இல்லாம ரத்தம் இல்லாம இந்த கல்யாணத்தை நிறுத்தணும். அதுக்கு நாங்க என்ன பண்ணணும்னு சொல்லுங்க மேடம். உடனே ஆக்ஷன்ல இறங்கிடுறோம். சொல்றேன், நல்லா கவனமா கேட்டுக்கோங்க. கல்யாணத்துக்கு பொண்ணு மாப்பிள்ள பொருத்தம் பார்த்து அது சரியா இருந்தா அப்படியே நிச்சயத்துக்கு நாள் குறிச்சு அப்புறம் கல்யாணம் பண்றதுக்கு எங்க வீட்ல முடிவு பண்ணிருக்காங்க. இப்போ அந்த ஜோசியரை நானே வர வைக்கிறேன்னு அவங்க கிட்ட சொல்லிருக்கேன். அவங்களும் சரின்னு சொல்லிட்டாங்க. இப்போ நீங்க என்ன செய்றீங்கன்னா, நாம சொல்றதெல்லாம் கேக்குற மாதிரி ஒரு ஜோசியக்காரனை கண்டுபிடிச்சு ரகுவுக்கும் சிந்துக்கும் ஜாதக பொருத்தம் சுத்தமா சரியில்லை, அதுவும் பொண்ணோட ஜாதகம் தோஷத்தோட உச்சமா இருக்கு, இதுக்கு பரிகார தோஷம் பண்ணவே முடியாது, அப்படி பண்ண நினைச்சாலே உங்க வீடு முழுக்க அப்படியே விஷப்பாம்புங்களாம் வந்து குடியிருக்கும். மாசத்துக்கு ஒரு உயிர் போகும். 6 மாசத்துல மொத்த குடும்பமும் அழிஞ்சு போயிடும். அப்படி ஒரு கருண கொடூரமான ஜாதகம் தான்